பணிகளை பயனர்கள். செய்கின்ற போது டில்சான் எம்முடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் கிராம சேவையாளர் அல்லது பிரதேச செயலகங்கள் ஊடாக அந்த வகையில் ஒரு ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு செய்தால் இந்த வீண் விரயம் என்பது தவிர்க்கப்படும் இல்லையா? ஆமா, ஆமா, ஆமா. இப்ப அதான் அது ஒரு பிரச்சனை போகுது. என்ன சொன்னா பிரதேச சபை கிராம சேவகர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் எதுவும் பிரச்சனை அதான் இப்ப நாமளாஜ் சொன்னாரு. கிராம சேவகர்களை நீங்கள் எடுக்கின்ற முடிவை எடுங்கள். நாங்கள் உங்களை பாதுகாக்க இருக்கின்றோம் அப்படின்ற கதையை சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரியுமா? இப்போ இந்த கொத்மலை டேம் உடைய போகுதுன்னு ஒருத்தர் சொன்னாரு தானே. யாரோ சொல்லியிருக்காங்க Facebookல. டில்சான் நீங்க அவங்களுக்கு ஞாபகம் ஒரு இருக்கா பெரிய உங்களுக்கு? பிரச்சனை இல்ல இல்ல வரப்போகுது. நீங்க நேற்றுக்கு முந்தின நிகழ்ச்சியில நீங்க சொன்னீங்க இல்லையா, கொத்மலை டாம் உடைஞ்சா என்ன நடக்கும்னு அவரு டிக்டாக் போட்டு அந்த பயலை தேடி பிடிச்சா இதுக்கு அடுத்த மருந்து கட்டலாம். ஆனா பாயிண்ட புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. ஆ? பாயிண்ட புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. ஒருவேளை அங்கத்தான் ஏதோ இடிபாடு இருக்கு. காரணம் இன்னைக்கு ஜனாதிபதி இல்ல சொல்லிட்டாரு. இதுல இதுல இல்ல இல்ல கொத்தளை டில்சான் உடையணும்னு முதல் முதல் சொன்னதெல்லாம் உடனடியா புடுங்க. உடனடியா டில்சான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. டில்சான் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்ட்ட அந்த வீடியோ இருக்கா? டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? அதான் இருக்கு. நாங்க அதை சர்வ் பண்ண நாங்க மிஸ் ஆயிட்டேன். கட்டாயம் எடுப்பேன். இப்ப நீங்க பாயிண்ட் சொல்லிட்டீங்க நான் உடனடியா போய் எடுப்பேன் நான். கண்டையில டில்சான் இப்ப நான் ஞாபகப்படுத்தும் போதே, இப்ப நாங்க உங்கள எவ்வளவு அக்கறையா அது இருக்கிறோம்னு சரி, அது பாருங்க. சரி, அது நாங்க சரி, அது சரி. புலம்பெயர்ந்து வெளிநாட்டுல இருந்தாலும் அது உங்களோட சரி. ஞாபகத்தோட வாழ்றோம். உண்மைதான், உண்மைதான். அது சரி, நன்றி. இல்ல அவருக்கு அது நாமல் ராஜபக்சேட ஒரு ஆதரவாளர் தான். அது கிளியர். எங்கே பிரச்சனை ஆக போகுது அதை மட்டும் டில்சான் சொல்லிக்கிறோம். திருகோணமலை புத்தர் சிலை வச்ச உடனே ஆஸ்பத்திரிக்கு போனதும் அந்த கோஷ்டி தான். அது சரி, உண்மைதான். சோ நான் நினைக்கிறேன் இப்ப இந்த வீடியோ எடுத்து வெளியே விட்டு நல்லா போனேன். நான் தேடுறேன் இல்ல அந்த இன்னைக்கு வீடியோ நீங்க பிரச்சனை. சேவ் பண்ண என்னடா நீங்க என்னடா சொன்ன நீங்கள் அந்த என்னட்ட இந்த பாருங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஃபைல் போச்சு, இருக்கு. இவங்க என்ன அது சரி, என்ன நாதாரி பயிலன்னு கேட்ட நீங்க. சரியா? அது சரி. அப்ப இப்ப நீங்க ஜனாதிபதி கைதை இலகுபடுத்தலாம். ஆ. அந்த சாமான கொண்டு வாங்க. கொண்டு வா, நான் இன்னைக்கு எல்லாரும் இப்ப சாமான் வெளியே எடுக்கிறேன். அதை எடுத்துட்டு சாமான் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அது சரி. நம்மள்ட்ட ஆதாரம் இருக்கு. நாங்க தரோம் ஜனாதிபதி அவர்கள் உடனடி ஆக்ஷன் எடுங்க. அப்படின்னு நான் ஆ. சொல்றேன். அதே மாதிரி ஜனாதிபதி ஒரு விஷயத்த உடனடியாக நாமல் ராஜபக்ச தரப்பில் இருந்து ஒரு அறிக்கை வரும். இவர் எங்களுடைய முன்னாள் கட்சியினுடைய முன்னாள் ஆதரவாளர், அவரை நாங்கள் விலக்கி விட்டோம், இவருக்கும் நமக்கும் தொடர்பில்லை. அது சரி. நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா நான் பேர் மத்தது சொல்லல. ஓ, நேற்று ஒரு முக்கியமான ஒரு அமைச்சரும் போன் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராம் பார்த்து கதைக்கெல்லாம் சிரிச்சார் கொஞ்ச நேரம். அப்ப எனக்கும் சிரிப்பா, நாங்க ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல உங்களை பார்த்து வெள்ளத்துல ரெண்டு சிரிச்சேன். அதோட நான் வச்சுட்டேன் போன். அது சரி. நாங்க என்னதான் நிகழ்ச்சி செலுத்திட்டு செய்தாலும் எங்களுக்குள்ளேயும் கவலைகள் இருக்கு. என்ன இல்லாம இல்ல. நிச்சயமா நாங்க உண்மை. இருந்தாலும் நம்ம அந்த கவலைகளை உள்ள வச்சுக்கிட்டு தான் நாங்க இதெல்லாம் பேசுறோம். உண்மையை எப்படி சொசைட்டிக்கு சொல்றது அப்படின்னு இதுவும் ஒரு விதம்.